ஓகே தான். ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு லைட்டாக லேகாக ஃபீல் ஆச்சு. லேகுன்றமே எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்றது வந்து கிளியராக புரியுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே தான். ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவு இல்லை. கொஞ்சம் இல்லை, ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் லேக் ஆச்சு, போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக கிரிஞ்சாக இருந்துச்சு. ஆமாம், இல்லை படம் ஸ்டோரி லைனே கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டாலும் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊர் சைடாக காட்டுறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் வரும்போது அப்படி நடக்காதுல்ல அந்த விஷயம். ஆனால் மற்றபடி பேரிங்கு, பாட்டு, காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி யோகி பாபு அண்ணன் எப்போ போல் கலக்கியிருந்தார். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மட்டும் மாற்றிருக்கலாம். கதை எல்லாமே ஓகே, ஒன் டே ஸ்டோரி மாதிரி இருக்குது, அதனால தான். இல்லை அதெல்லாம் இல்லை, படம் கொஞ்சம் லேக் அவ்வளோதான், மற்றபடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், யங்ஸ்டர்ஸ்க்கு கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு லைட்டாக லேகாக ஃபீல் ஆச்சு. நார்மல் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அப்படியே அந்த டோன் செட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. படம் நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸ்டார்டிங்லேருந்தே. நமக்கு அந்த சாங் பார்த்து தான் இருந்துக்கட்டும், ட்ரைலர் பார்த்து தான் இருந்ததும், அது எந்த விதத்துலையுமே டிசப்பாயின்ட் பண்ணாத விதமாக சூப்பராகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். பாண்டியராஜோட படம்னும் போது நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து சொந்தம் எவ்வளோ நல்ல விஷயம், சொந்தம் வந்து பயங்கரமான விஷயம்லாம் காமிச்சிருப்பாரு. அதை தாண்டி சொந்தம் எவ்வளோ மோசமானதுன்றதை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. என்ன தான் வந்து ஊருக்கு வந்து நீ சொந்தக்காரனாக இருந்தாலும், உன் வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஸோ சொந்தத்தோட நல்லதை தாண்டி சொந்தம் எவ்வளோ விஷயத்தை கெடுதல் பண்ணுது அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விஷயம் அவங்க இன்டர்ஃபியர் ஆனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், நமக்கான டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும் அப்படின்ற மெசேஜ் சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. லேகுன்றமே எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாகவே தான் போயிட்டு இருந்தது. அடுத்துமே அந்த ஸ்டோரி சொன்ன விதமுமே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு லீனியர் மாதிரி போகாமல் கொஞ்சம் நான் லீனியராக தான் எடுத்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாங்க சார், ரொம்ப கனெக்ட் ஆகுது சார், சூப்பராக. அது எல்லாருக்குமே அது சூட்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கு. ரியலாக நடக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு சார். எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது சார். சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து அவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. அண்ட் விஜய் சேதுபதிக்காக வந்து கண்டிப்பாக படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்றது வந்து கிளியராக புரியுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பிடிச்சிருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. இல்லை லேக்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தது படம். அதுதான் நல்லாயிருக்கு, அதுக்காகவே பார்க்கலாம். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஒய்ஃபி வந்து கொஞ்சம் பாஸியாக காட்டியிருக்காங்க, பட் ஓகே நல்லாயிருக்கு. பெஸ்ட்டு. தேட்டரில் செம்ம மூமெண்ட்டு. படம் முடிஞ்சதுக்கப்புறமும் 5 நிமிஷம் எல்லோரும் நின்று பார்த்துட்டு வெளியே வராங்க. பெஸ்ட்டு. இந்த டைமுக்கு தேவையான கண்டென்ட் இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் செம்மையாக ரெஸ்பான்ஸ் இருந்தது. சூப்பர். படம் நல்லா இருக்குதுயா, சூப்பராக இருக்குது ஐயா படம். போர்லாம் இல்லையா, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ஐயா. ஆமாம், படமே பக்காவாக இருக்குதுண்ணா. 2 ஹாஃபும் பிடிச்சிது தெளிவாக, சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. நான் கூட எங்கேயாச்சும் லேக் இருக்கும் அப்படின்லாம் தான் நினச்சேன். லேக் இருந்தாலுமே அங்கே ஏதாச்சும் காமெடி பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபெமிலியராக கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சாங் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னாகவே போச்சு. நாங்களாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி என்னென்ன நடக்கும்னு தெரியுது, பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக நல்லா இருந்துச்சு. கழுவி தான் ஊற்றிருக்காங்க, கரெக்டாக தான் கழுவி ஊற்றிருக்காங்க. 2 பேருமே நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க காம்போ சூப்பராக இருக்குது, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அந்த லவ்வையை விட்டு கொடுக்காம நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் லவ்வையை விட்டு கொடுக்காம அந்த ஈகோனால சில கிளாஷ் நடக்குதுல்ல, அதனால தான் 2 பேரும் பிரிகிறாங்க. அதனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், டிவர்ஸ் பண்ணுறவங்களாம் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி நல்லா இருக்குது, ஃபேமிலியை பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக அது பார்க்கலாம், போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. இது விஜய் சேதுபதி சார் அப்புறம் நித்யா மேனன் பேர் வந்து நல்லா செட் ஆகிருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு. படம் டியூரேஷன் கரெக்டான டியூரேஷன் தான் வச்சுருக்காங்க.
நல்லா இருந்துச்சு ஒன் டைம் வாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த யோகி பாபு காமெடி, அந்த ஹோட்டலில் நடக்கிற சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 பேர் கூட குட்டி குட்டி ஃபைட்ஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எதுனாலும் சண்டை போட்டாங்க அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வச்சு கடைசியில் கிளைமேக்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை போர் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நல்லா அப்படியே இன்ட்ரெஸ்டிங், அப்படியே அடுத்து காமெடி நல்லா கவுண்டர் சூப்பராக இருந்துச்சு யோகி பாபு காமெடி. செகண்ட் ஹாஃப் ஓகேண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ரொம்ப கேரக்டர்ஸ் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் யாருன்னு. செகண்ட் ஹாஃப் கதைப்படி போயிடுது. அப்படி புருஷன் முன்னாடி சண்டையாக தான் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து விஜேஎஸ் நித்யா மேனன் தான் மெயின். நீங்கள் இது ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ரொம்ப எதுவுமே இருக்காதுண்ணா. புருஷன் முன்னாடி சண்டையை வச்சு தான் கதை. ஆனால் நீங்கள் உட்கார முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாலியாக உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து. அந்த மாதிரி படம் தான் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஒன்றும் இதில் ஒரு பெருசாக நீங்கள் முகம் சுழிக்கிற மாதிரி எந்த சீனும் இல்லை. அவங்க காம்போ சூப்பர். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, பட் செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை தனுஷ் சார் விட நம்ம அண்ணன் கூட நடிச்சுக்கிறது தான் நல்லாயிருக்கு. பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்திருக்கேன், மூவிக்காக தான் வந்திருக்கேன் பார்க்கணுன்ட்டு. ஓ ரொம்ப. ஆனால் ஒரு சீன் கூட போர் அடிக்கல, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஆகட்டும் எல்லாமே சூப்பர், வேறு லெவல். ஃபேமிலி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் அதான் சொன்னல, இந்த சண்டை நடக்கிறது எல்லாமே காமன் தான். ஆனால் வந்து பார்த்தாக்கா எல்லாம் நல்லா திருந்துருவாங்க. எந்த சண்டை வந்தாலும் 2 பேர் நின்றுட்டு ஃபேஸ் பண்ணணும். யாருமே தேர்ட் பர்சன் யாரும் என்ட்ரி ஆகக்கூடாது, மெயின் அதுதான், அவ்வளோதான். கரெக்ட். சொந்தக்காரங்க யாரும் வேண்டாம். அவங்க எந்த சண்டை வந்தாலும் கப்பல்ஸ் ஆகட்டும் லவ்வர்ஸ் ஆகட்டும் அவங்களே 2 பேரும் நின்றுட்டு சால்வ் பண்ணாக்கா முடிஞ்சிடும். சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க.